பிரிஞ்சால் எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஒன்ஸ் செஞ்சு வந்து இன்றைக்கி பிரிஞ்சால் வச்சு ஒரு டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டிஷ் நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் பிரிஞ்சால் எடுத்துருக்கிறேன். அந்த பிரிஞ்சால் எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணலாம். நல்லா நைஸாகவும் கட் பண்ணக்கூடாது, நல்லா திக்காகவும் வந்து கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி இதெல்லாம் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும். இனி நம்ம எல்லாம் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் எல்லா பீஸ்லேயும் பட்டுறது மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலா வந்து எல்லா பீஸ்லேயுமே வந்து பட்டாச்சு. இதை இனி வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இனி இந்த பிரிஞ்சாலெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலை வந்து போட்டுக்கோங்க. நெருப்பை லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்க வேண்டாம். லைட்டாக வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். 2 சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி வந்து ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. 2 பிரிஞ்சாலில் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம். தயிர் எடுத்துக்கோங்க. கட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. கட்டி தயிராக இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டில் உள்ள தயிராக இருந்தாலும் ஓகே. அந்த தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சால் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இனி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தாளிக்கணும். அதுக்காக அந்த ஃப்ரை பண்ணதில் பேலன்ஸ் இருந்த எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடைச்சதும் அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன ஆனியனை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே லைட்டாக கீறி போட்டாலும் ஓகே தான். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுன்னெல்லாம் கிடையாது, லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் வந்து 1/4 ஸ்பூன் மிளகுப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதெல்லாம் வந்து ஒரு வத்தல் மிளகா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணுற டைமில் நெருப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். நிறைய நம்ம தயிரில் வந்து ஃப்ரை பண்ண பிரிஞ்சாலெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இனி வந்து நம்ம இப்போ வந்து தாளித்து வச்சுருக்கிறத வந்து ஊற்றிடலாம். இவ்வளோ தான். இதில் இனி வந்து தாளித்ததை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஒன்ஸ் செஞ்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணுன்னே தோணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள்.